அன்புள்ள மேச ராசி அன்பர்களே வணக்கம். மேச ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் இணைந்துள்ளனர். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசியில் புதன், சந்திர பகவான் 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். சனி பகவான் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குரு, சுக்கிரன், சூரியன் கூட்டு கிரகத்தினால் நன்மைகள் நடைபெறும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியம் வீட்டில் நடைபெறும். தைரியமாக இருக்கலாம். இதுவரை தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும். திருமணம், சீமந்தம் போன்ற காரியங்கள் நடைபெறும். ஜென்ம ராசியில் புதன் இருப்பதால் தாங்கள் சாதுரியமாக பேசுவீர்கள். சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் வளர்ச்சி, திறமையான வேலையாட்கள் அமைவர். வெளியூர் தொடர்புகள் நன்மை தரும். நன்மையான நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. தங்களுக்கு பாதிப்பான கிரகங்கள் எது? ராசிநாதன் செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார். ராகு பகவான் விரயத்தில் இருக்கிறார். வண்டி வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக கவனமாக வண்டியை ஓட்ட வேண்டும். சிறிது உடல் நலனில் சிறிது நோய்கள் வரலாம். எச்சரிக்கை தேவை. எலும்பு உபாதை, பற்கள் உபாதை, மூட்டு உபாதை, கழுத்தெலும்பு போன்ற நோய்கள் வரலாம். 8க்குரிய செவ்வாய் ராசிநாதன் 12இல் மறைவு பெற்றுள்ளார். ஆகவே வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். நல்ல பணவரத்து உண்டாகும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சிறிது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஆகவே தங்களுக்கு சாதகமான கிரக நிலைகள் குரு பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான், அதை போல தங்களுக்கு சந்திர பகவான், சனி பகவான் சாதகமாக உள்ளனர். இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி நல்லபடியாக